உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினசரி ராசி பலன். இந்த தினப்பலன்கிறது இந்த சந்திர பகவானோட சஞ்சாரத்தை வச்சு தான் சொல்கிறது. ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் அந்த மாதிரிலாம் வரத்துக்கு இருக்கிறதுனால இந்த தினப்பலன் அப்படிங்கும்போது சந்திர பகவானோட நட்சத்திர சஞ்சாரத்தை வச்சு நம்ம சொல்கிறோம். இந்த பதிவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும். ஏன்னா ராகு காலம், யமகண்டம், குளிகை, சூலம். அந்த சூலம்ங்கிறது என்னென்னா அந்த நேரத்தில் நம்ம சில ரூட்டில் நம்ம பயணம் போகக்கூடாது. அப்போ அந்த பரிகாரம் என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். அதே மாதிரி கரணம் எல்லாம் ஒன்று ஒன்றும் சொல்லி உங்களுக்கு அற்புதமான ஒரு விளக்கங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறோம். அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த ஆன்மீகம் ப்ளஸ் சந்தாதாரர்கள், சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் எங்களது இனிய நன்றிகள். ஏன் அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணணும். இந்த பதிவுகளெல்லாம் நிறைய பார்க்கணும், உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த இதில் என்ன உடை அணிந்தால் வெற்றி, என்ன இந்த இது டேட்டு எல்லாமே உங்களுக்கு சொல்கிறோம். சந்திராஷ்டமம் எப்படி உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் பார்த்து பயனடையணும். வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். 24/5/2026 வசந்த ருதவ் நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி மாதம் 10ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. உத்தராயண புண்ணிய காலம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை கீழ்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். ரிஷப லக்னம், இருப்பு 3 நாழிகை 22 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:52 கரணன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று காலை 9:55 மணி வரை அஷ்டமி, அதன் பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று காலை 7:20 மணி வரை மகம், அதன் பின்பு பூரம். நாமயோகம் இன்று காலை 9:34 மணி வரை வியாக்காதம், அதன் பின்பு ஹர்ஷனம். கரணம் இன்று காலை 9:55 மணி வரை பவம், அதன் பின்பு இரவு 9:34 மணி வரை பாலவம், அதன் பின்பு கௌளவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 7:20 மணி வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்றழைக்கப்படக்கூடிய மந்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று காலை 7:20 மணி வரை உத்திராடம், அதன் பின்பு திருவோணம். உத்திராடம், திருவோணம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நவ நாயகர்களின் கிரக நிலைகள்: மேஷராசியில் செவ்வாய் ஆட்சி, ரிஷபராசியில் சூரியன் மற்றும் புதன், மிதுன ராசியில் குரு மற்றும் சுக்கிரன், சிம்மராசியில் கேது மற்றும் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீனராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நவ கிரகங்களில் உள்ள பித்ருக்காரகர் என்றழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானை வழிபாடு செய்ய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும், மருத்துவ செலவுகள் விலகும். அதேபோல் இன்றைய தினம் சரபேஸ்வரர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு செய்ய உங்களுக்கு நன்மைகள் ஏராளமாக வந்து சேரும். நீங்கள் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்றைய நாள் மனதில் குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கும், ஆனால் அற்புதமான ஒரு நாள் சொல்லலாம். ஏன் அப்படின்னா பஞ்சமஸ்தானம்ங்கிற 5ஆம் பாவத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்தாலும் இந்த சந்திர பகவானின் நட்சத்திர சாரம் பூரம் அப்படிங்கிறனால மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். இன்றைக்கி விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் பொழுது உங்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு ஆன்மீக எண்ணங்கள் கை கொடுக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் புனித தல யாத்திரை செல்வீர்கள்.
மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டுவோம் எம்பெருமான் விநாயகப் பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்றைய தினம் பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகக்கூடிய ஒரு நாள். உங்களது சுகஸ்தானம் என்கிற 4ஆம் பாவத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்தாலும் சந்திர பகவானின் நட்சத்திர சஞ்சாரம் பூரம் என்பதால் உங்கள் மனதில் சந்தோஷங்கள் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் வருகை தித்திப்பாக இருக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும். அதேபோல் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில சலுகைகள் இன்றைய தினம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து முன்னேற வேண்டும் என்ற ஆவலில் சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும். ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்றைய தினம் உங்கள் முயற்சிகள் வெற்றியடைந்து உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது சகாயஸ்தானம் என்கிற 3ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக கேதுவுடன் இணைந்தாலும் சந்திர பகவானின் நட்சத்திர சஞ்சாரம் உங்களுக்கு மிக பலத்தை உண்டு பண்ணும். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் சலுகைகளை பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் அதிரடியான லாபம் வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வருகையின் மூலம் சில பணவரவு உண்டாகும். இன்னைக்கு மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியதோ மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான கடக ராசினர்களே, இன்றைய நாள் உங்களது பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானம் என்கிற 2ஆம் பாவத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்தாலும் சந்திர பகவானின் நட்சத்திர சஞ்சாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதேபோல் நீங்கள் விரும்பிய சில உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். நண்பர்களின் உதவி அருமையாக கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். அரசியல்வாதிகள் சிக்கலின்றி அற்புதமான சில காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அதேபோல் தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடைபெறும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். கடகராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதும் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திரர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 7. அன்பான சிம்ம ராசினர்களே, இன்றைய நாள் மனதில் குழப்பங்கள் சிரமங்கள் இருந்தாலும் சந்தோஷங்களும் அவ்வப்பொழுது தலைகாட்டக்கூடிய ஒரு நாள். ஏனெனில் உங்கள் ஜென்மராசியில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்தாலும் சந்திர பகவானின் நட்சத்திர சஞ்சாரம் உங்களுக்கு மனதில் இருந்து வந்த கவலைகளை அகற்றும். உத்தியோகத்தில் மேன்மையான சூழல் உண்டாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். தொழில் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது உச்சிதம். அரசியல்வாதிகள் சில சிரமங்களை சந்திக்க நேரிடலாம். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியதும் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. அன்பான கன்னி ராசியினர்களே, இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். உங்களது அயன சயன போகம் என்கிற 12ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக கேதுவுடன் இணைந்தாலும் நட்சத்திர சஞ்சாரம் உங்களுக்கு சந்திர பகவானால் நல்லபடியாக நடைபெறும். சிலருக்கு எதிர்பார்த்த அல்லது எதிர்பாராத பயணங்கள் உண்டாகலாம். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் புனித பயணங்களை மேற்கொள்வீர்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்கப் பெறுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் கூடி வரும். வீடு மனை
வாகனம் வாங்க போட்ட திட்டம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். விலை உயர்ந்த பொருட்களை அற்புதமாக வாங்கி மகிழ்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியது எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு திருநாள். உங்களது லாபஸ்தானம் என்கிற 11ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக கேதுவுடன் இணைந்தாலும் இந்த சந்திர பகவானின் நட்சத்திர சஞ்சாரம் உங்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வீட்டிற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலை உண்டாகும். மனதில் ஒருவித சந்தோஷம் குடிகொள்ளும். கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் முன்னேற்றம் கூடி வரும். அதேபோல் தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். அரசியல்வாதிகள் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொள்வீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பார். இன்றைய தினம் துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 7. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகரித்தாலும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். உங்களது ஜீவனஸ்தானம் என்கிற 10ஆம் பாவத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்தாலும் சந்திர பகவானின் அற்புதமான நட்சத்திர சஞ்சாரம் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்களை நடைபெற வழிவகுக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும் என்றாலும் அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொண்டால் மிகவும் நல்லது. விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியதும் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 9. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். உங்களது பாக்யஸ்தானம் என்கிற 9ஆம் பாவத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு சந்திரனின் நட்சத்திர சஞ்சாரம் கை கொடுக்கும். உத்தியோகத்தில் உயர்வுகள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் ஓயும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சில பிரச்சனைகள் ஓய்ந்து ஒரு நிம்மதியை கொடுக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் கலைத்துறை நண்பர்கள் அற்புதமான சில முன்னேற்றங்களை காண்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு தந்தை வழி உறவினர்களின் மூலம் நல்ல சந்தோஷமான தகவல் ஒன்றை எதிர்பார்க்கலாம். தனுசு ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான மகர ராசினியர்களே, இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருந்தாலும் சிற்சில சந்தோஷங்களும் உங்களுக்கு வந்து சேரும் நாள். இன்றைய தினம் அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் அற்புதமாக சந்திராஷ்டமமாக இருந்தாலும் கேதுவுடன் இணைந்தாலும் சந்திர பகவானின் நட்சத்திர சஞ்சாரம் உங்களுக்கு சிற்சில நேரங்களில் சந்தோஷங்களை கொடுக்கும் என்றாலும் கவனம் அவசியம். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எடுக்கும் காரியங்களில் வாகன பயணங்களில் எச்சரிக்கை வேண்டும். அரசியல்வாதிகள் மௌனம் காப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில முயற்சிகள் காலதாமதம் ஆகலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. அன்பான கும்பராசினியர்களே, இன்றைய நாள் சந்தோஷங்கள் நிறைந்த நாள். உங்களது கலத்திரஸ்தானம் என்கிற 7ஆம் பாவத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்தாலும் நட்சத்திர சஞ்சாரம் சந்திர பகவான் உங்களுக்கு நல்லபடியாக சில சந்தோஷங்களை கொடுக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவீர்கள்.
கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். ஆசிரியர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அதேபோல் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில உயர்வுகள் இன்றைய தினம் கிடைக்கலாம். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். பால்யகால சிநேகிதர்களின் அறிமுகம் இன்றைய தினம் கிடைக்கும் நீண்ட நாள் கழித்து. அதேபோல் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பார். கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. அன்பான மீனராசினியர்களே, இன்றைய நாள் பகிருண ரோகம் என்கிற ஆரம்பத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக கேதுவுடன் இணைந்தாலும் சந்திர பகவானின் நட்சத்திர சஞ்சாரம் உங்களை உயர்த்தும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். அதேபோல் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு ஒரு சந்தோஷமான தகவல் அற்புதமாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். மீனராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 8.